சோப்பு தண்ணியில கொஞ்சமா லெமனும் மஞ்சத்தூளும் போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அதிசயத்தை பார்க்கலாம். ஒரு பவுலோ இல்லாட்டி பக்கெட்டோ எடுத்துக்கோங்க. அதுல 10 ரூபா பாத்திரம் கழுவுற சோப்பு போட்டு ஓவர் நைட், அதாவது போட்டுட்டு ஃபுல்லா தண்ணி ஊத்தி நைட்டு பூரா ஊற வச்சுக்கோங்க. நல்லா முழுமையா எல்லாமே கரைஞ்சதுக்கு அப்புறம் அடுத்ததா இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பவுல்ல 1 டீஸ்பூன் லெமன் உப்பு, இது கூடவே கல் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப சோப்பு தண்ணி ரெடி ஆயிருச்சு. நல்லா முழுமையா கரைஞ்சிருச்சு. எடுத்து வச்சிருக்க மஞ்சத்தூளை போட்டோன்னே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இந்த கலருக்கு வந்ததுக்கு அப்புறம் அரை லெமன் ஜூஸ் எடுத்து புளிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி லெமன் ஜூஸ் புளியறதுனால நம்ம பாத்திரம் கழுவும் போது மீன் பாத்திரம், அதாவது மீன் சமைக்கிற பாத்திரமோ இல்ல சிக்கன் மட்டன் இந்த மாதிரி சமைச்ச பாத்திரங்கள்ல கவுச்சி ஸ்மெல் வரும். இந்த மாதிரி லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால எந்த ஒரு கவுச்சி ஸ்மெல்லும் இல்லாம நல்ல வாசமனமா இருக்கும். இப்ப நம்ம விம் லிக்விட் யூஸ் பண்ண பாட்டில் எம்டியா இருந்துச்சு. இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த லிக்விட் எல்லாத்தையுமே ஊத்திக்கலாம். நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு 200 ரூபா 100 ரூபான்னு கொடுத்து லிக்விட் வாங்காம நம்ம வீட்லயே 10 ரூபா இருந்தா போதும், சூப்பரா 1 மாசத்துக்கு தேவையான பாத்திரம் கழுவுற லிக்விட் ரெடி பண்ணியாச்சு. இந்த லிக்விடை பயன்படுத்தி கொஞ்சமா தண்ணி ஊத்தி இந்த மாதிரி தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா சூப்பரா நுர வருது. அதே நேரத்துல நான் வாசமானமா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.